இன்றைக்கி அசோக் லேலண்ட் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். அசோக் லேலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து இந்தியாவுடைய கமர்ஷியல் வெஹிக்கல் செக்டார்ஸ் சிவின்னு சொல்லுவாங்க. அந்த செக்டாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீடாமினண்ட்டான ஒரு பிளேயருங்க. இவங்க கிட்டத்தட்ட 1948 நம்ம சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அசோக் மோட்டார்ஸ்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த அசோக் லேலண்ட் வந்து அவங்களுடைய ஃபவுண்டர் குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஜா குரூப்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருமே தெரிஞ்சவங்க. ஹிந்துஜா வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு கம்பெனி. அவங்கள தான் வந்து இந்த இந்தஸ் பேங்க்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் இருக்குது. அது வந்து அவங்களுடைய சப் பிரான்ச் தான் அந்த ஹிந்துஜா குரூப்பில். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அசோக் லேலண்ட் வந்து ஸ்டார்டிங் டைம்ஸு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கல் வந்து பயங்கரமான ஒரு டாமினன்ட். அதுவும் முக்கியமாக இந்த ஹெவி வெஹிக்கல்ஸ்னு சொல்லுவோம். அதாவது இந்த 8 வீலர் அம்மா வந்து 10 வீலர் லாரி அம்மா 12 அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க தாங்க டாமினன்ட் பிளேயர். எவ்வளோ டாமினன்ட்னா கிட்டத்தட்ட டாட்டாவில் அடித்து நொறுக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஹெவியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான். மொத்தமாக ஓவரால் கமர்ஷியல் வெஹிக்கல்னு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து இவங்களுடைய ஒரு 2 to 3% வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த டாடா ஏசின்னு சொல்லிட்டு அந்த குட்டியானம் சொல்லுவாங்கள்ல, அதிலலாம் அவங்க கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. பட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா இவங்க வந்து செகண்ட் பிளேஸ் தான், டாடா மோட்டார்ஸ் ஃபஸ்ட்டு. ஆனால் அந்த ஹெவி மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த நம்ம ரோட்டில் போகும்போது நம்ம இந்த ஹைவேஸில் போகும்போது நம்ம ஊருக்கு இந்த கூட்ஸ் எடுத்துன்னு வரக்கூடியது, நம்மளுக்கு இந்த ரேஷனுக்கு வரக்கூடிய அந்த அரிசி மூட்டை நம்ம பெரிய பெரிய இது எல்லாமே நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அசோக் லேலண்ட் உடைய அந்த லாரிங்கில் தான் இருக்கும். நம்ம லாரின்னு சொன்னாவே அது வந்து அசோக் லேலண்ட் தான். ஏன்னா லாரியில் தான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் கூட்ஸ் எல்லாமே வந்து போகிறது வருது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கேருந்து காஷ்மீர் ஆப்பிள் அங்கேருந்து காஷ்மீர்லேருந்து கொண்டு வரது, நம்ம இங்கேருந்து ஒரு சில கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறது, நம்ம வந்து உத்தரப்பிரதேஷ் அங்கேருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ அதுக்கப்புறமா ஆனியன் வெங்காயம் இதெல்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வருது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இதெல்லாமே வந்து லாரியில் தான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் நடக்கும். ஸோ நம்மளுடைய இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டரில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பிளேயராக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அசோக் லேலண்ட் தான் நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து அவங்களுடைய ரெவன்யூஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக பிரேக் டவுன் பண்ணலாம். அதில் வந்து பார்த்தோன்னா ட்ரக்ஸ், அதாவது அந்த லார்ஜ் ஹெவி வெஹிக்கிள் செக்மெண்ட்ஸ் எல்சிவின்னு சொல்லுவாங்க. அது வந்து லைட் கமர்ஷியல் வெஹிக்கல்னு சொல்லிட்டு ஹெச்சிசிவினா ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கல்னு சொல்லுவாங்க. அந்த ஹெச்சிசிவியோடைய அந்த ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய டோட்டல் ரெவன்யூவில் 60% வந்து ரெவன்யூ வந்து அதுதான் ப்ளே பண்ணுது. அம்மா வந்து பஸ்ஸு, இப்போ நம்ம தமிழ்நாடு டிஎன்எஸ்டிசியாக இருக்கட்டும், இல்லை வந்து கேஆர்எஸ்டிசி கர்நாடகா இருக்குது, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அசோக் லேலண்டுடைய பஸ்ஸஸ் தான். நம்மளுடைய டிஎன்எஸ்டிசி வந்து இப்போ புதுசாக அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல் விட்ருக்காங்களா, எலக்ட்ரிக் பஸ்ஸஸ், அது அந்த லோ ஃப்ளோர் பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க, தாழ்த்தள பேருந்துன்னு சொல்லிட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே வந்து அசோக் லேலண்ட் அந்த ஒரு பாண்டு தான் இவங்க எல்லாமே வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பஸ்ஸஸோடைய மொத்த ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா 25% சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுமாதிரி வந்து லைட் கமர்ஷியல் வெஹிக்கல் இந்த தோஸ்து பதார் தோஸ்து அது மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதான் அந்த சின்ன டாடா ஏசி மாதிரி இருக்கும். அதோடைய மார்க்கெட் ஷேர் வந்து ரெவன்யூவில் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10% இருக்குது. அதுமாதிரி டிஃபென்ஸ் செக்டார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து ப்ளே பண்ணுறாங்களா ரோல்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ப்ளே பண்ணுறாங்க. அது வந்து அந்த வெஹிக்கல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டாடா மோட்டார்ஸாக இருக்கும், இல்லை அசோக் லேலண்டாக இருக்கும். அந்த டாடா மோட்டார்ஸ் வந்து சின்ன சின்ன அந்த மேன் பவர் அவங்களுக்கு கொண்டு போகிறது தான் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து டாட்டா தான் இருக்கும். பட் இந்த ஹெவி வெஹிக்கல் இந்த ஆர்டிலரிஸ் அது மாதிரிலாம் கொண்டு போகிற மேக்ஸிமமான வெஹிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அசோக் லேலண்டுடைய வண்டிகள் தான். ஏன்னா டிஃபென்ஸ்லேயும் வந்து பயங்கரமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஃபென்ஸை வந்து டீட்டெயிலாக வந்து பிரேக் டவுன் பண்ணுவோம். டிஃபென்ஸில் யார் எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து எவ்வளோ ரோல் ப்ளே பண்ணுது, எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ஒரு சிஹெச்ஆர் இருக்கும் அப்படின்றத நம்ம பேசுகிறோம் பின்னாடி அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். இவங்களுக்கு வந்து காம்படிட்டர்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். யாருன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கல் செக்டரில் 45% வந்து மார்க்கெட் ஷேர் அவங்க வச்சிருக்காங்க. பட் அதில் வந்து முக்கியமான அவங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ், அவங்க வந்து டிஃபென்சிவ்லாம் டிஃபென்ஸ் செக்டர்ஸ் அதுக்கு கொடுக்கக்கூடிய வெஹிக்கல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து ப்ரீடாமினண்ட்டாக அவங்க வந்து ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அவங்களுடைய டோட்டல் ஷேர் டாடா மோட்டார்ஸோடைய டோட்டல் ஷேரில் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கல் மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40% ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்ற மாதிரி டாடா மோட்டார்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான காம்படிட்டராக கேட்டால் ஸ்ட்ராங் தான். பட் ஆனால் ஹெவி வெஹிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசோக் லேலண்ட் அடிச்சிக்க ஆளே கிடையாதுன்னு தான் நம்ம சொல்லுவோங்க. ஏன்னா அசோக் லேலண்டுடைய மார்க்கெட் ஷேர் வந்து இருக்கிறதுல முக்கால்வாசி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65% வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெவியில் மட்டுமே வருது. அவங்களுக்கு பயங்கரமான ஒரு பிளேயர் அசோக் லேலண்ட். அந்த கமர்ஷியல் வெஹிக்கல் நம்ம சொன்னனாவே அசோக் லேலண்ட் தான். அது முக்கியமாக இந்த ஹெவிக்கெல்லாம் போயிட்டோன்னா அது இவங்க தான். மகேந்திராவும் வந்து ஓரளவுக்கு இவங்களுக்கு காம்படிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதுமாதிரி நம்மளுக்கு தெரியும் இந்த ஈச்சார்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம், அந்த ட்ரக் மாதிரி இருக்கும். பட் ஓரளவுக்கு அது வந்து பெரிய லாரி அளவுக்கு இருக்காது. லாரிக்கும் அந்த டாடா ஏசிக்கு நடுவில் இருக்கிற ஒரு ரேஞ்சு தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஈச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேரே கம்பெனி பேரும் ஈச்சார் தான். அந்த ட்ரக்கை நம்ம வந்து ஈச்சர்னு தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து அந்த ஹெவிக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து டிரான்சிஷன் ஆகிறதுனால கொஞ்சம் அவங்க மூலமாகவும் ஒரு காம்படிஷன்ஸ் இருக்குது அப்படின்றது புறந்தள்ள முடியாது. இவங்களுக்கு இருக்கக்கூடிய லார்ஜ் ரிஸ்க் ஆப்பிடேட் நம்ம பார்க்கும்போது
எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மாறக்கூடியது தான். அதாவது பஸ்ஸை அதெல்லாம் வந்து இப்போ மாற்றிட்டாங்க, அது வந்து ஸ்ட்ராங்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. பட் டாடா மோட்டார்ஸ் வந்து நேற்றே பார்த்தோம், அந்த மஹேந்திரா வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்னாவே அதில் வந்து பயங்கரமான ஒரு பிளேயர்னா டாடா மோட்டார்ஸ் தான் சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வந்து பயங்கரமாக ஈவி வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு 2018 அவங்க தொடங்கி ஆரம்பிச்சிட்டாங்க ஈவிக்கு. ஸோ அவங்க வந்து இது அசோக் லேலனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காம்படிஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுவும் வந்து ஹெவிக்கு மாறும்போது அங்கே வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் எப்படி அதை கொண்டு போகிறது, எந்த மாதிரியான டிசைன்ஸு, எந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ், எப்படி அது வேகம், அது தாங்கக்கூடிய விஷயம், இது எல்லாமே வந்து அது வந்து பயங்கரமாக ஒரு ரிசர்ச் தேவைப்படுது. R&D எல்லாம் அதில் பண்ண வேண்டியது இருக்குன்றனால இதில் வந்து அசோக் லேலனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காம்படிஷன்ஸ் வந்து டாடா மோட்டார்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு எண்ணமாக இருக்குது. எல்லோரும் சொல்கிறது அதுதான். ஸோ அசோக் லேலன் ஸ்டாக்கு முன்னாடி நம்ம போகிற முன்னாடி டாடா மோட்டார்ஸ் வந்து அது பயங்கரமாக இருக்காங்க, கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பட் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அசோக் லேலன் வந்து கண்டிப்பாக அவங்க எத்தனையோ டிரான்சிஷன்ஸை மாறி வந்திருக்காங்க. கண்டிப்பாக ஈவியை வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க, அது வந்து கொண்டு போவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து சைனாவில் போயிட்டு ஒரு கம்பெனி கூட இவி கம்பெனி கூட தான் அந்த ரேர் எர்த் மெட்டலெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து பேசும்போது அந்த கம்பெனி கூட ஒரு ஜாயின் வெஞ்சரெல்லாம் போட்டுட்டு வந்தாங்க. ஏன்னா இது மாதிரி தான் நெக்ஸ்ட் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து நம்ம ஈவி கொண்டு வர போகிறோம், அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசிட்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது அசோக் லேலன் வந்து ஒரு ஸ்ட்ராங் காம்படிட்டர்ஸ் இருக்காங்க அந்த ஃபீல்டில், முக்கியமாக டாடா மோட்டார்ஸ். பட் அதை தாண்டி இவங்க வருவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக தாண்டி எல்லாம் வந்துருவாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு இருக்கக்கூடிய வேறு சில அந்த பஸ்ஸஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய காம்படிஷன்ஸில் பாரத் பென்ஸ் அவங்க, அப்புறமா இந்த வோல்வோ, இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி காம்படிஷன்ஸ் தான். வால்வோ தான் அந்த வால்வோ பஸ்ஸஸ் இருக்குது, அவங்க தான் வந்து அந்த ஈச்சர் மோட்டார்ஸும். ஸோ இதுங்க இந்த வால்வோ ஈச்சர் அந்த காம்பினேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றது கொஞ்சம் எதிர்பார்க்கப்படுது. பட் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அசோக் லேலன் தாண்டி வந்துடுவாங்க கண்டிப்பாக. இதெல்லாமே தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய காம்படிஷன்ஸ். இப்போ அந்த கம்பெனி பார்த்தினா மார்க்கெட் ஷேர், அப்புறமா அவங்களுடைய டீட்டெயிலான அனலைசிஸை நம்ம பண்ணலாம். அவங்களுடைய மார்க்கெட் வந்து கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 80,000 கோடி, அதாவது அசோக் லேலன் மட்டும் சொல்கிறேன், ஹிந்துஜா குரூப்போடைய டோட்டல் நம்ம சொல்லலை. இப்போ அவங்களுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேரோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 137 ரூபா. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 மாதம் முன்னாடி தான் வந்து ஸ்டாக்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஷேரோடைய ப்ரைஸ் வந்து 230, 35 அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் இருந்தது. அதுக்கப்புறமா ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் ஒரு 115, 120 அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ அந்த ஈவி பூமுக்கெல்லாம் அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நல்ல ஒரு ரேப்பிடான ஒரு ஃபயர் அவங்களது. ஏன்னா இப்போ வந்து 136, 137 ரூபாய்க்கு இருக்குது ஒரு ஷேரோடைய ப்ரைஸு. இந்த GST 2.0 அறிவிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 116, 115 அந்த மாதிரி இந்த ஒரு ஷேரோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா GST பூமுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ 137 அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 12லேருந்து 14% வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு GST 2.0 அதுக்கப்புறமா இவங்களுடைய ஒரு ஷேரோடைய ப்ரைஸ். ஓவரால் ஆட்டோ செக்டர்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% மேலே வந்து எல்லாமே வந்து ஏறி இருக்குது. அசோக் லேலன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15, 16% வந்து ஏறி இருக்குன்றது தான் நம்மளுக்கு எல்லா ரிப்போர்ட்ஸும் சொல்கிறது. அதுக்கப்புறமா அவங்களுடைய ஸ்டாக்கோடைய PE வந்து ரேஷியோ பார்த்தோன்னா ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து 25.3 இருக்குது. ஓவராலாக வந்து ஆட்டோ செக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு கம்மி தான். அது மாதிரி வந்து இவங்களோட வந்து லார்ஜ் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்கும்போது ஃபியூச்சர், ஏன்னா வந்து கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் உடைய செக்டருடைய பூம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுவும் 2027 அப்புறமா வந்து பார்த்தோன்னா அது வந்து ரேப்பிடான ஒரு க்ரோத்துக்கு போகும் அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ இந்தியா வந்து நல்லா ஒரு எமர்ஜிங் எக்கானமி, நல்ல ஒரு க்ரோத் பாதையில் இருக்காங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து லார்ஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா பூஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லும் போது அதெல்லாம் வரும்போது நம்ம அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், கூட்ஸ் வந்து மூவ்மெண்ட்ஸ் இது எல்லாமே பயங்கரமாக இருக்க போகுது. அதுமாதிரி இந்த காமர்ஸ் அவங்களும் வந்து இவங்கள தான் யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா பெரிய லாரி அவங்கள மூலமாக தான் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ஒரு டாமினண்டான ஒரு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா அசோக் லேலன். டாடா மோட்டார்ஸ் இருக்காங்க காம்படிட்டர்ஸ்க்கு. பட் இருந்தாலும் இவங்க வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்காங்க. ஏன்னா இவங்க அதை வந்து ஒரு பிளேயர், பயங்கரமான ஒரு இம்பார்ட்டண்டான பிளேயர், அவங்கள நிரூபித்த ஒரு பிளேயர் அந்த ஃபீல்டில். ஸோ ஹெவி வெஹிக்கல்ஸ்னு பார்க்கும்போது இவங்க வந்து கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இந்த ஷேருடைய ப்ரைஸ் வந்து இப்போது பார்க்கும்போது 25.3ன்றது இது ஓகே, மாடரேட்டான ஒரு ப்ரைஸ் தான். மற்றபடிக்கு அவங்களுடைய ரிட்டர்ன்ஸு மற்ற ரேஷியோஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். அப்புறமா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு 28.8 இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ஒரு இது தான். அம்மா அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதை வந்து நம்ம பார்த்தோன்னா வருஷத்துக்கு வருஷம் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ லாஸ்ட்டு இயருக்கும் இந்த இயருக்கும் கம்பேர் பண்ணும்போது 42,333 கோடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 49,547 அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாறி இருக்குது. ஸோ இவங்களுடைய சேல்ஸ் வந்து டிக்ளைன் ஆகலை, சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகுது. அதே மாதிரி வந்து ப்ராஃபிட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இது வந்து ஓவராலாக பார்க்கும்போது கம்பெனி வந்து பார்க்கும்போது ஓகே, கண்டிப்பாக இப்போ வந்து கொஞ்சமாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈச்சர் மோட்டார்ஸ் அப்படி தான் ஒரு 5-8 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரி ஒரு பீக்கில் போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்களுடைய ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் ஏறுது, அவங்களுடைய மார்க்கெட் கேப் இன்க்ரீஸ் ஆகுது, எல்லாமே வந்து ரேப்பிடாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஈச்சர் மோட்டார்ஸ் மாதிரி கண்டிப்பாக அசோக் லேலன் வந்து கண்டிப்பாக ஒரு பூம் இருக்கும். அதாவது இப்போ இமீடியட்டாக இருக்காது, ஃப்யூச்சரில் மேபி ஒரு 5 to 6 years இல்லை 10 years அந்த ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக இவங்களது வந்து பயங்கரமான ஒரு பூம் இருக்கும் கண்டிப்பாக. இவங்களது அசோக் லேலன் வந்து
ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய ரேஷியோஸ் இது எல்லாமே. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எஃப்ஐஐ டிஐஏ அந்த ரேஷியோ வந்து நம்ம பார்த்தோம்னா, ஏன்னா எஃப்ஐஏன்றது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது வந்து இருக்குன்னா கொஞ்சம் அதிகமாக பர்சன்டேஜ் இருக்குன்னா அது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி நம்ம சொல்லிட்டு எல்லாமே ஏற்றுக்கலாம். இவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் இந்துஜா குரூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 51% வந்து வச்சிருக்காங்க ஷேர் ஹோல்டிங்கில். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 24% வச்சுருக்காங்க. அதாவது அசோக் லேலனுடைய டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் 24% வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அவங்க தான் இம்பார்ட்டண்டான ஒரு ரோல். அவங்க வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்பாளுங்க, நம்ம இந்த எல்ஐசி அவங்கெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 13% வச்சுருக்காங்க. பப்ளிக் நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்திங்கன்னா 10% தான். ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 51%ன்றது கண்டிப்பாக பயங்கரமான ஒரு ஹோல்டு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதில் வந்து மேஜரான ரோல் ப்ளே பண்ணுறது தான் உண்மையான ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஏன்னா 24%ன்றது அவ்வளோ சாதாரணம் இல்லை. ஸோ இது எல்லாமே வச்சு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் அசோக் லேலன் வந்து ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்றத நம்ம ஏற்றுக்கலாம். எதுக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் ரிசர்ச், உங்களுடைய ஓன் மெத்தட்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறோம். நீங்கள் எது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாருங்கள். அசோக் லேலனை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கம்பேரிஷன் வேணுமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். கம்பேரிசன் வேணும்னா டாடா மோட்டார்ஸ், அப்புறமா அசோக்கு, அப்புறமா வந்து மகேந்திரா, இன்னும் யார் யார் இருக்காங்களோ ப்ரீடாமினண்ட்டாக அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடலாம். ஓகே, ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.